பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் தவறவிட்டதை பாரா ஒலிம்பிக் வீரர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் பட்டியலில் தமிழக வீரர்கள் 6 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீரர் மாரியப்பன் தங்கவேலு ஹாட்ரிக் பதக்கம் வெல்லும் முனைப்பில் இருக்கிறார். சேலத்தைச் சேர்ந்த இவர் 2016ஆம் ஆண்டு ரியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். அதன்பின் 2020ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்று அசத்தினார். 3வது முறையாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் மாரியப்பன் தங்கவேலு மீது அதிக எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாரா பேட்மிண்டன் பிரிவில் தமிழக வீரர் சிவராஜ் பங்கேற்கிறார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் இரட்டையர் பிரிவில் வெண்கலம் வென்ற இவர் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெள்ளி பதக்கம் வென்றார். மகளிர் பாரா பேட்மிண்டன் பிரிவில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் பங்கேற்கிறார். இவர் அண்மையில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் பாரா பேட்மிண்டன் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றார். இதே பிரிவில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மனிஷா ராமதாஸ் பங்கேற்கிறார். இவர் கடந்த 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் பாரா பேட்மிண்டன் பிரிவில் தங்கப்பதக்கமும் வெள்ளி பதக்கமும் வென்றார். இதே போன்று பாரா பேட்மிண்டன் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த நித்யஸ்ரீ சிவன் பங்கேற்கிறார். இவர் ஏற்கனவே ஆசிய அளவிலான பாரா பேட்மிண்டன் பிரிவில் 2 வெண்கல பதக்கம் வென்றிருந்தார். மகளிர் பவர் லிப்டிங் 67 கிலோ எடை பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த கஸ்தூரி ராஜாமணி பங்கேற்கிறார். பாரா ஒலிம்பிக் போட்டிகள் எப்போது தொடங்கப்பட்டது, எப்படி தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது போன்ற சுவாரஸ்ய தகவலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.